இந்த நாளிலே நம்ம மாதம் ஃபுல்லாக பார்த்தோம். முதலாவது நன்மை உண்டாக பார்த்தோம். திரும்பி வர பண்ணுவேன்றதை பார்த்தோம். கட்டுவேன்ன்றதை போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் நாட்டுவேன். நடுகிற ஒரு பணி, நடுவுகிற ஒரு பணி என்று சொன்னால் ஒரு புதிய தொடக்கம் என்ற அர்த்தம், புதிய ஆரம்பம் என்ற அர்த்தம். ஒரு வெட்டாந்திரையாக இருக்கிற ஒரு நிலத்தை விவசாயி என்ன பண்ணுறான்? முதல்ல அதை பண்படுத்தி, சரிப்படுத்தி, செவைப்படுத்தி, அது ஏற்ற நிலமாக மாற்றி, அதில் முதலாவது நீரை பாய்த்து, அதுக்கு நாற்று நடுவாங்க. எடுத்தவொடனே நெல் ஆயிடுறதில்ல, செடியை பிடின்னு போய் நடுறதில்ல. முதல்ல நாற்று நட்டாங்கன்னா அந்த நடுகிற நாற்று எந்த அளவுக்கு அது சரியான தண்ணியில் இருக்கணும், எந்த அளவுக்கு அது சரியான தண்ணி குடிக்கும், எந்த அளவுக்கு அது வளர்ச்சி அடையுன்றத அந்த நிலமும் அது மேலே இருக்க தண்ணியும் முடிவு பண்ணும். அப்போது நாற்று நடுவது என்பது ஒரு ஆரம்பம், ஒரு தொடக்கம். அவர்களை நாட்டுவேன் அப்படின்னா ஒரு தொடக்கம், ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் புதிதாக தொடங்கப்படுகிறது. புதுசாக வேலைக்கு போவோம், புதுசாக திருமணம் ஆகும், புதுசாக சம்பளம் வாங்குவோம், புதுசாக ஏதோ ஒரு காரியத்தை செய்வோம். எல்லாமே புதுசாக ஒரு காரியத்தை நடக்குது நம்ம வாழ்க்கையில். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் நமக்கு தராராம். புதிய மாதத்தை தரார், புதிய நாளை தரார், புதிய ஆரம்பத்தை தரார், புதிய காலை வேலையை தரார். நிறைய பேருக்கு குட் மார்னிங் அனுப்புறது இருக்குது பாருங்கள். இந்த குட் மார்னிங் அனுப்புகிற ஒரு காரியம் சடங்காச்சாரமாக போயிடுச்சு. ஆனால் அந்த குட் மார்னிங் அப்படின்ற ஒரு வார்த்தை மிகவும் அர்த்தமுள்ள வார்த்தை என்பது எனக்கு ஒருத்தர் சொன்னார். அது என்னென்னா, இந்த குட் மார்னிங் என்ற அனுப்புகிற காரியம், நான் இன்னும் உயிரோடு இருக்கேன், அது உயிரோடு இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு, உங்களை இப்போது நான் ஞாபகம் வச்சுருக்கேன் அர்த்தம். குட் மார்னிங் என்ன அர்த்தம்? குட் மார்னிங்னா உங்களுக்கும் சிறப்பான காலையாக இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். காரணம், நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு காலையில் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் ஒழுங்காக இருக்கிறேன். அதே போல் நீங்களும் அதுதான் குட் மார்னிங் அனுப்புறது. அது பக்கத்தில் நீங்கள் எமோஜி போடுங்க, போடாமல் போங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் குட் மார்னிங் சொன்னால் அது பெரிய ஒரு ஆரம்பம். அப்போ ஒவ்வொரு காலையும் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறது. இப்படி நம்மளுடைய காலை வேலை ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் புதிதாக ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நமக்கு புதிதாக தொடங்குகிறார், புதிய புதிய காரியங்களோடு கூட தொடங்குகிறார். நேற்று தினத்தை போல இன்றைய தினம் இல்லை. திருப்பவும் ஏசாயா 65ஆம் அதிகாரம் 21 வசனத்துக்குள்ளே போவோம். வீடுகளை கட்டி அவைகளுக்கு குடியிருப்பார்கள், அதெல்லாம் செய்வாங்க, தாட்டி அன்னைக்கு கனியை புசிப்பார்கள். சரி, அடுத்தது ஒரு காரியம் வந்து பாருங்க. அவர் கட்டுகிறதும் வேறு ஒருவர், நீங்கள் தான் வீடு கட்டினீங்க, வேற ஒருத்தன் குடியிருக்கிறான், நீங்கள் தான் நடுறீங்க, வேற ஒருத்தன் அது கனியை பூசிக்கிறான். மேலே சொன்ன வசனத்துக்கு கீழே சொன்ன வசனத்துக்கு அப்படியே வேற. ஹலோ, முதல் வசனம் என்ன சொல்லுது? 21, வீடுகளை கட்டுவாங்க, அவைகளை குடியிருப்பாங்க, திராட்சை தோட்டங்களை நாட்டுவாங்க, அவைகளை கனிகளை புசிப்பாங்க. அடுத்தது ஒன்று சொல்லுது, அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் சம்பந்தமே இல்லாமல் வருது. ஏன்னா வீடு கட்டினாங்க, தங்களுக்காக கட்டினாங்க, விதைச்சு அறுவடைக்காக தனக்காக செஞ்சாங்க. ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் போக போக எப்படி ஆயிடுச்சு? அவங்க வீடு கட்டினாங்க, வேற ஒருத்தர் வந்துட்டாங்க, அவங்க விதைச்சாங்க, வேற ஒருத்தர் சாப்பிட்றாங்க. அப்படின்னா என்னுடைய பலனை வேற ஒருவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் செய்ய வேண்டிய காரியத்தை வேற யாரோ ஒருத்தருக்கு என்ன போகிறது? பலனா போகிறது. அல்லேலூயா. அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி பூசிக்கிறதுமா இருப்பதில்லை. அப்படின்னு அர்த்தம், உங்கள் வீட்டில் நீங்கள் தான் இருக்கணும், உங்கள் வருமானத்தை நீங்கள் தான் சாப்பிடணும், வேற ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் சாபம், அதுக்கு பேர் தரித்திரம், அதுக்கு பேர் பிசாசு. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணுறேன் தெரியுமா? உன் வீட்டில் நீ இருக்கணும், சுகமாக இருக்கணும், நலமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், உன் சம்பளத்தை நீ சாப்பிடணும், வேற ஒருத்தன். அல்லேலூயா. உன் வருமானம், உன்னுடைய பலன், உன்னுடைய திருப்தி, அதுக்காக நீ வேலைக்கு போகிற.
அதுக்காக சம்பாதிக்கிறீங்க. அப்போ அது உங்களுக்கு தான் பிரயோஜனமா இருக்கணும். ஆனால் இல்லையே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வாரம் பாருங்க. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல நாட்கள் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நாட்டுகிறவர்களுடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆகிற காரியம். இதோ உனக்கு வீடு வாசலை உண்டு பண்ணுவேன். கர்த்தர் சொன்ன கர்த்தர் வீட்டை கட்டணும். என்னுடைய வீடு கர்த்தரால் கட்டப்பட்ட வீடாக இருக்கணும். என்னுடைய குடும்பம் கர்த்தரால் அமைக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும். என்னுடைய வேலை கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கணும். என்னுடைய சம்பளம் கர்த்தர் கையிலேருந்து வந்ததாக இருக்கணும். அப்படிலாம் கர்த்தர் கையிலேருந்து வருகிற அத்தனையும் என்னுடைய அனுபவத்துக்காக கொடுக்குறது. ஆனால் நானா ஓடி நானா தேடி நானா பண்ணுறது எதையுமே என் கையில் நிற்கவே நிற்காத. காரணம் என்ன? அது என்னுடையதல்ல. அது என்னுடையதாக இல்லாமல் போகுது, கர்த்தருடையதல்ல. அப்போ கர்த்தர் எனக்கு கொடுக்கறது, கர்த்தர் எனக்காக கொடுக்குறது. நிறைய பேர் கர்த்தர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதே கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறான்னா அது அனுபவிக்கிறது கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யறா அது அனுபவிக்கிறது கிடையாது. காரணம் தெரியுமா? அது கர்த்தர் கொடுத்தது நினைக்கிறது கிடையாது. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாய் கொடுக்குறார். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எப்படி அதை பயன்படுத்திக்கிறீங்க, எப்படி அதை லாஸ் பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் தொலைக்கிறதும் அதை அனுபவிக்கிறதும் உங்கள் கருத்து தான் இருக்குது. அப்போது நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிற பிசாசின் இடத்துல நான் சந்தோஷமாக இருந்து காட்டுவது தான் அவனுக்கு துக்கப்படுத்துகிற மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணணும்? கர்த்தர் இந்த நாளை எனக்கு கொடுத்தாரு, இந்த நாளை கர்த்தருக்கென்று நான் என்ன பண்ணுவேன், அதை பயன்படுத்துவேன். அப்போ ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் எனக்காக கொடுக்குற நாளாக அதை பார்க்கணும். அப்போ நான் செய்கிற காரியம், என்னுடைய வேலை, என்னுடைய வருமானம், என்னுடைய உடல்நலம் எல்லாமே கர்த்தர் எனக்காக கொடுத்தது. அல்லேலூயா. அப்போ இந்த காரியம், வீடுகளை கட்டி அவைகளை குடியிருப்பார்கள், தாச்சத்துடன் நாட்டி அவர்களை கண்ணில் பூசிப்பார்கள். அவர் கட்டுகிறது வேறொரு குடியிருக்கிறதும் அவர் நாட்டுகிறது வேறொரு கனி பூசிக்கிறதும் இல்லை இல்லை. ஏன்னா கர்த்தர் இதை செய்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு கட்டுவேன் என்று சொன்ன காரியத்தையும் நாட்டுவேன் என்று சொன்ன காரியத்தையும் இதன் மூலமாக நீ தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீடு ஆசீர்வாதமாக தான் இருக்கணும், உங்கள் வருமானம் ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இது என்னுடையதல்ல, இது உங்களுடையது. அல்லேலூயா. இந்த வேலை என்னுடையதல்ல, இந்த வேலை உங்களுடையது. இந்த வீடு என்னுடையதல்ல, இந்த வீடு உங்களுடையது. அப்போ இந்த வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் என்னுடையதல்ல, இதெல்லாம் உங்களுடையது. இந்த வீடு உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருப்பதாக. இப்போ என் வீட்டை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்றேன், என் வேலையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துறேன், என் கைப்பட தேவனுக்கு ஒப்பு கொடுத்துறேன். யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? இப்போ நான் அல்ல, கர்த்தர் ஒருவரே பொறுப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பம் எரேமியா 31:5. ஆமென். அல்லேலூயா. 31. அல்லேலூயா. யார் அதை அனுபவிப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் மறுபடியுமாய் நம்மை உயிர்ப்பித்து நம்மளுடைய வாழ்க்கையில் புதியதாய் ஒரு காரியத்தை அனுமதிக்கும் போது அந்த காரியம் நமக்கு மாறுகிறது. சரி, 4ஆம் வசனம் படிங்களேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை, அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, மறுபடியும் என்னை மறுபடியும் ஒரு ஆரம்பத்தை தருவேன். ஆமென். ஆமென். மலைகளிலே நாட்டுவாய். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் கர்த்தருக்காக 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 என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்களோ அவர்கள் அவர்கள் அதன் பலனை, நான் கர்த்தருக்கென்று செய்கிற எல்லா காரியத்துக்கும் அது பலன் உண்டுங்க. நான் கர்த்தருக்குன்னு செய்யணும். நான் வேலைக்கு போகிறேன்னா அது கர்த்தருக்கு, என் குடும்பம் என் கர்த்தருக்கு, என் பிரயாசம் கர்த்தருக்கு, என் ஓட்டம் கர்த்தருக்கு. நான் கர்த்தருக்குன்னு செய்யணும். கர்த்தர் கொடுத்தது கர்த்தருக்காக தான் செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் எல்லா விஷயத்தையும் எப்படி யோசிக்கிறேன்னா, கர்த்தாவே நீர் எனக்கு இது கொடுத்தது. ஆமென். நான் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எந்த ஒரு காரியமும்
கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எனக்கு அனுமதித்தார், கர்த்தர் எனக்கு செய்தார் நினச்சிங்கன்னா எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பான்னு அர்த்தம். கர்த்தர் ஒருவரையும் பொல்லாங்கினாலும் தீங்கினாலும் அவர் நம்மை துன்பப்படுத்துகிற தேவன் இல்லை. அப்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை காரியங்களும் கர்த்தர் இருப்பாரே ஆனால், அவர் எனக்கு துணை இருப்பாரே ஆனால், எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில் தீங்கு வந்தால் யார் வந்து நிற்பார்? அப்போ என் வீட்டு துன்பம் வந்தால் யார் வந்து நிற்பார்? என் குடும்பத்தில் பிரச்சனை வந்து யார் வந்து நிற்பார்? அப்போ கர்த்தர் எனக்காக வந்து வழக்காடுகிறவராக இருக்கிறாரு. அப்போ வராரா இல்லையா? ஏன் தெரியுமா? நான் பார்த்தவொன்னே யாரை பார்க்குறது தெரியுமா? கர்த்தாவே, இது உங்கள் வீடு. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? நான் ஜோம் பண்ண ஆண்டவர், இது உங்கள் வீடு. இந்த வீட்டில் நீங்கள் தான் இருக்கும். இந்த வீட்டுக்கு உங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் வரக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ளே உங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. இது நான் தங்குற வீடு. அப்போ இது தேவனுடைய வீடு. இந்த வீட்டுக்குள்ளே யார் தான் இருக்கணும்? அல்லேலூயா. இந்த வீட்டுக்குள்ளே வேற எதுவும் வந்து அல்லேலூயா. அப்போ நான் நம்புகிறேன் இந்த வீட்டுக்குள்ளே அவர் இருப்பார். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு அவர் அனுமதி இல்லாமல் யாரும் வருவாங்களா? அப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் அனுமதியோடு வராங்கன்னு சொன்னால் அது கர்த்தர் அனுமதித்தால் மட்டும்தான் வர முடியும். இப்போ கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் சரி செய்கிறவராக இருக்கிறார். சரியாக கொண்டு போகிறார், சரியான பாதையில் கொண்டு போகிறார். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை போதித்தான் உன்னை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன செய்கிறேன், என்ன பண்ணுறேன், எல்லாமே யார் தான் பண்ணணும்? கர்த்தாவே, நீர் எனக்கு வழி காட்டும். எத்தனை பேர் அப்படி சொல்லன்றீங்க? கர்த்தர் கட்டுவாரே ஆனால் அது நிச்சயமாக நேர்த்தியாக கட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 42:10. எரேமியா 42:10. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் உங்களை என்ன பண்ணுவேன்? கட்டுவேன், இடிக்க மாட்டேன். யார் நாட்டுறா இதை? கர்த்தர் என்னை நாட்டுகிறார் ஆரம்பிக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுப்பேன், புது ஆரம்பத்தை கொடுப்பேன், புதுசாக ஒரு நன்மையை கொடுப்பேன். உங்களுக்கு புதுசாக ஒன்று நடக்கும். அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? நாட்டுவேன், உங்களை விடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாப இதெல்லாம் படிங்க. அந்த வசனத்தை கரெக்டாக படிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை படிங்க. நான் உங்களுக்கு செய்திருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹலோ, என் பைபிள் அப்படிதான் போடுது, உங்கள் பைபிள் போடுதா? நான் உங்களுக்கு செய்திருக்கிற கர்த்தர் தீங்கு செய்கிறாரா? கர்த்தர் தீங்கு செய்கிறாரா? எப்படி பாது? இல்லை, கர்த்தர் தீங்கு அனுமதித்தார். அதுக்காக மனஸ்தாபப்பட்டேன். ஐயோ, என் பிள்ளைக்கு தீங்கு அனுபவிச்சிட்டாங்களே, ஐயோ என் பிள்ளை தீங்கு அனுபவிக்கிறாங்களேன்னு சொல்லி மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்பட்டதினாலே மீண்டுமா என்னை கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அவர் மனஸ்தாபப்பட்டா நிச்சயமா என் வாழ்க்கையில் விடுதலை வந்துச்சுன்னு அர்த்தம். அவர் கோபித்துக் கொள்ளுகிறவரோ, கோச்சிக் கொள்ளுகிறவரோ, அல்லது அவர் வெறுப்பை காட்டுகிறவரோ அல்ல, மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் மனஸ்தாபப்படுகிறார். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வேளை என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தீங்குக்கும் நிச்சயமாக ஒரு நாள் மனஸ்தாபப்பட வல்லவராய் ஐயோ என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா அப்படின்னு மனஸ்தாபப்பட வல்லவராயிருக்கு. அப்போ மனஸ்தாபப்பட்டார்னா என்ன நடக்குதுன்னா, திரும்பவும் திருப்புகிறார், திரும்பவும் கட்டுகிறார், திரும்பவும் நாட்டுகிறார், திரும்பவும் புதுசாக ஒரு வாய்ப்பை தர. அப்போ நமக்கு ஒரு புதிய ஆரம்பம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நமக்குன்னு கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை வச்சிருக்காருன்னு நினச்சிக்கோங்க. அல்லேலூயா. அவர் மனஸ்தாபப்பட்டேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் மனஸ்தாபப்பட்டார்னா, ஆண்டவரே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ நான் இப்படி பண்ணுறேன், எவ்வளோ இப்படிலாம் இருக்கு ஆண்டவர், இப்படிலாம் இப்போ நடக்குது ஆண்டவர், இப்படிலாம் இருக்கு ஆண்டவர் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் அவர் கேட்குறாரா இல்லையா?
நான் படுகிற கஷ்டத்தை அவர் பார்க்குறாரா இல்லையா? நான் ஒருத்தர் சொன்னாங்க, அவர் நான் கஷ்டப்படணுன்னே என்னை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு. அவர் அப்படி இல்லைங்க. நான் கஷ்டப்படுறத பார்க்கறதுல அவருக்கு தான் சந்தோஷம் இருக்குது. என்னை அதுலேருந்து வெளியே கொண்டு வரது தான் அவருக்கு சந்தோஷம். அப்போது நான் மனஸ்தாபப்படுறேன், ஆனால் அவரும் மனஸ்தாபப்படுறாரு. ஏன்னா நான் கஷ்டப்படுறது அவரால் என்ன பண்ண முடியலங்க. நான் மனஸ்தாபப்படுறேன், ஐயோ இந்த மாதிரி இருக்கேன், சூழ்நிலை எப்படி இருக்குது, என் கடன் எப்படி இருக்குது, பிரச்சனை எப்படி, வியாதி எப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு நான் மனஸ்தாபப்படுறேன். ஆனால் இந்த எல்லா தீங்குக்கும் அவர் மனஸ்தாபப்படுறாரு. நீங்கள் மட்டும் இந்த பூமியை தனியாக கஷ்டப்பட்டுட்டு இல்லை, அவரும் உங்களை நினைத்து அவரும் என்ன பண்ணுறாரு, மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்படுகிறவர் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? விட்டுட்டு வேடி பார்ப்பாரா? திரும்பவும் ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கோட்டெல்லாம் அழிச்சிருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவார் அவர். ஹலோ, எல்லா கோட்டை அழிச்சிட்டா முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அவர் ரெடியாகிறார். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆரம்பம் நமக்கு அற்பமாக இருந்தாலும் முடி நமக்கு சம்பரணமாக இருக்கும். கர்த்தர் சொன்னார். ஏன்னா ஆரம்பமான நான் பண்ணியிருக்கலாம், ஆனால் முடிக்க போகிறது என் கர்த்தர். தொடக்கத்தை வேணால் நான் தொடங்கியிருக்கலாம், ஆனால் என் ஓட்டத்தை நடத்தி முடிக்க போகிற அவர். யார் கையை பிடிச்சி போக போகிறேன் நான்? அல்லேலூயா. சரி, ஆமோஸ் 9 15. இனி பிடிக்கப்பட இல்லை என்று அல்லேலூயா. யார் சொன்னார் இதை? யார் சொன்னா இதை? யார் சொன்னா? பக்கத்தில் ஒரு பாஸ் சொல்லுங்க. யார் சொன்னா? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? அவர்கள் தேசம். யாருடைய தேசத்தில்? உங்களை உங்கள் வீட்டில், உங்களை உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்களை உங்கள் குடும்பத்தில். உங்கள் வீட்டில் தான், உங்கள் குடும்பத்தில் தான், உங்கள் வேலை ஸ்தலத்தில் தான், நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல தான். எனக்குன்னு ஒரு இடத்த கொடுத்தாருல்ல, அந்த இடத்துல எனக்கு இந்த இடத்த கொடுத்தா இங்கே தான். எத்தனை பேர் சொல்லுது? எனக்கு இந்த இடத்த கொடுத்தாருன்னா இந்த இடம் தான், யாராலையும் மாற்ற முடியாது. சொல்ல புரியுதா? நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தாரா, எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரா, குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளை கொடுத்தாரா, எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரா, கையின் பிரசத்தை ஆசை வச்சாரா, ஒரு வேலையில் சம்பளம் வந்துச்சா, எனக்கு படிப்பு கொடுத்தாரா, அந்த இடத்த எனக்கு கொடுத்தாரா. நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ அங்கெல்லாம் என் ஆண்டவரும் இருக்கார். அல்லேலூயா. அங்கே போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், எரிச்சலின் நாவி இருக்கலாம், வன்கண் இருக்கலாம், தூஷணங்கள் இருக்கலாம், அல்லது என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல என் கர்த்தர் என்னோட கூட இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு எதிராக எலும்பும் ஆயுதம் வாய்க்காம, எனக்கு எதிராக எழும்ப மாட்டாங்க, இல்லை எழும்புவாங்க. வாய்க்காம போகிறதுக்கு காரணம் என்ன? என் கூட கர்த்தர். அப்போ இந்த இடம் யாருது? நான் சொல்கிறேன் உங்களுக்குலாம் ஒரு இது சொல்கிறேன். நீங்கள் இப்போ வேலைக்கு போன உடனே தயவுசெய்து நீங்கள் உட்கார சேர், இங்கே இருக்கிற டேபிளை தயவுசெய்து கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இருக்கிற இடம் ஒரு ஆஃபீஸ் ரூமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உட்காரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல கையை வச்சு, கர்த்தாவே உங்களுடைய நாமத்து நிமித்தமாக இதை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் உட்கார டேபிளாக இருந்தாலும், சேராக இருந்தாலும், கம்ப்யூட்டராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கையை வச்சு ஆசீர்வதிச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அதை தலைக்கீழாக மாற்றி போடுவார். அந்த டேபிளுக்காக, அந்த சேருக்காக, அந்த இடத்துக்காக, அல்லது அந்த காரியங்களுக்காக யாரெல்லாம் பொறாமைப்படுகிறார்களோ, எரிச்சலின் நாவி இருக்குமோ, பொறாமை நாவி இருக்குமோ, அல்லது வேற ஏதாவது ஒரு காரியம் இருக்குமோ, நிச்சயமாய் கர்த்தர் அது நிர்மூலமாக்கி போட வல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, உங்கள் வேலை ஸ்தலம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எந்த காரியம் செய்தாலும் சரி, அது கை வச்சு ஆசீர்வதிச்சிருங்க, கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே நீர் எனக்கு இது கொடுத்தது, நீர் தந்தது. நம்மலாம் பிள்ளைங்க பிரதிஷ்டையில் தான் அப்படி சொல்லுவோம், கர்த்தாவே நீர் கொடுத்தது. நான் சொல்கிறேன், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சின்ன வருமானமோ பெரிய வருமானமோ கையில் வாங்கணும், கர்த்தாவே நீர் எனக்கு இது கொடுத்தது, இது எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா சொல்லி தெரியும். அப்புறம் அவர்கள் தேசத்தில் நாட்டு அவர்களை கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி உன் தேவனாய் கர்த்தர் அவர் சொன்னதை செய்வார்.
கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பேன், புதிய தொடக்கத்தை கொடுப்பேன், புதுசாக ஒன்று நடக்கும். அது கர்த்தர் உனக்கு கொடுத்தது. கர்த்தர் அது மூலம் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. இப்போ இங்கே நாட்டுவேன் என்று சொன்ன வார்த்தை எதை குறித்து சொல்லுகிறதுன்னு பார்த்தா, இப்போ அந்த நம்ம வாக்குத்தத்த வார்த்தை வாசிக்க பார்க்கலாம். இப்போ வாக்குத்தத்த வார்த்தை வாசிங்க. இப்போ இது புரியும் பாருங்க. இது சொல்லப்பட்ட காரியங்கள் அத்தனையும் புரியும் பாருங்க. அவளுக்கு நன்மை உண்டாக. அப்போ எனக்கு ஒரு வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில் நன்மை 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 நன்மை. அல்லேலூயா. எல்லாம் சொல்ல வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். திரும்பவும் காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, திரும்பவும் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர்களை கட்டுவேன். கர்த்தர் திரும்பவும் என்னை கட்டுவார். எல்லாம் சொல்லுங்க, வாய் தந்து, கர்த்தர் என்னை கட்டுவார். இடிக்க மாட்டேன். அவரை நான் கர்த்தர் என் வாழ்க்கையில கர்த்தர் என்னை நாட்டுவார். கர்த்தர் எனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருவாரு. கர்த்தர் எனக்கு புதிய ஆரம்பத்தை தருவாரு. கர்த்தர் எனக்கு செய்ய போறாரு. கர்த்தர் நாட்டுவார். ஆமென். அவர்களை பிடுங்க மாட்டேன். ஏன்னா இது கர்த்தர் சொன்னது என்றே கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இது வரைக்கும் நீங்க என்னத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா இனிமேல் பார்க்குற ஒவ்வொன்றும் கர்த்தர் எனக்கு தந்ததுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி பார்க்கணும். கர்த்தாவே, இது நீர் எனக்கு கொடுத்தது. நீங்கள் சொன்னீங்கப்பா, உங்கள் வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க. என்னை கட்டுவேன்னு சொன்னீங்க, நாட்டுவேன்னு சொன்னீங்க, நன்மை உண்டாகுன்னு சொன்னீங்க. அத்தனையும் நிறைவேறணும் என் வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். அழகாக சொன்னார். வார்த்தையால் சொன்னதை நம்முடைய கரத்தால் செய்து எத்தனை பேர் நம்ம அப்படி விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக அவர் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக எனக்காக செய்து அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பலவீனமோ அல்லது உங்களுடைய வீடோ அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலமோ அல்லது உங்களுடைய பிரயாசமோ உங்களுடைய கடனோ உங்கள் வியாதியோ எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய். வருஷத்தை தொடங்கும் போது சொன்னார், பயப்படாது, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். அப்போ நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு துணையாக நிற்கிறாரு. வேலை ஸ்தலத்தில் நிற்கிறாரு, படிக்கிற இடத்துல நிற்கிறாரு, வருமான வரத்தில் நிற்கிறாரு, என் வீட்டில் எனக்கு நான் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் அவரும். அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு சொன்னால் அது எப்படி தெரியும் பார்க்கணும். இது ஏன் நடக்குது, இது ஏன் ஆச்சு, இது ஏன் வந்துச்சு, இது ஏன் நமக்கு மட்டும் நடக்குது, இது தப்பா ரைட்டா, அது கரெக்டா, இது கரெக்டா. கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா பிசாசு உள்ள பூந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு எடுத்து போட்டுருவோம். நான் விசுவாசிக்கிறேன் என்ன தெரியுமா, நான் நம்புறேன் தெரியுமா, கர்த்தர் அனுமதிக்காம, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அனுமதிக்காம எதுவும் என் வாழ்க்கையில் விசுவாசிக்கிறவே இல்லை. நீங்களாம் நரகத்தான் போவீங்க. கண்டிப்பாக உங்கள் நரகம் நிச்சயம். எண்ணெய் சட்டியில் போட்டு உங்களை வறுக்குவாங்க. பேசாதவங்களாம் சுடு தண்ணி எடுத்து வாயில் ஊற்றி உடம்புப்படுத்த போகிறாங்க நரகத்தில். ஹலோ, இருதயத்தின் நிறைவினால் வாய், என் வாய் பேசணும். இந்த மலையை பார்த்து பேசு. ஏன் சொன்னார்? அதுதான் உன் வாயின் அறிக்கை. நீ சொன்னபடி ஆகும். நான் சொல்கிறேன், கர்த்தர் எனக்காக செய்வார் அப்படின்னா நான் சொல்லணும், கர்த்தர் எனக்காக செய்வார். வாய் தந்து சொல்லணும். அப்போ சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும். அப்போ எனக்கு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். குழப்பிக்காதீங்க. ஏன் இப்படி இப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம சுற்றி இருக்குது. நான் இன்னைக்கு கூட நான் ஜெபிக்கும் போது சுற்றி பிரச்சனை இருக்குது. ஏன் ஆண்டவர் இவ்வளோ பிரச்சனை, எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது? ஏன்னா சுற்றி ஒரு பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ நெருக்கடியா? அப்போது நான் உடனே சொன்னேன், இவ்வளோ நெருக்கடி மத்தியிலும் என்னை நடத்துகிறவர் நீர், எனக்காக இருக்கிறவர் நீர், எனக்காக பரிந்து பேசுகிற நீர். உங்கள் அனுமதி இல்லாமல் இவைகள் ஒன்றும் என்னை நெருக்கவே முடியாது.
தைரியமாக சொல்லுவேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து. விசுவாசிக்கிற மாத்திரம். என்ன வேணால் நினச்சிக்கோங்க, என்ன வேணால் யோசிங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை பற்றி, உங்கள் சரீரத்தை பற்றி என்ன வேணால் யோசிங்க. கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாக செய்ய வல்லவராக இருக்க. நீங்கள் இப்போ வாய் தந்து பேச ஆரம்பிங்க. நன்மையை பேசுங்க, சுகத்தை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க, வருமானத்தை பேசுங்க. அதை பேசுங்க, கர்த்தரும் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. எத்தனை பேர் பக்கத்தில் ரெடியாக இருக்கீங்க? என்னை கட்டுவார், என்னை நடுவார், என்னை பெரிய ஆளாக்குவார், நன்மை உண்டாக என் மேலே கண்ணை வச்சிருக்காரு. என்னை பார்த்துட்டாரு. உண்மையை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துவேன், உன்னை பாதுகாப்பேன், பராமரிப்பேன், போஷிப்பேன், வெள்ளி நடத்துவேன். கண்ணை வச்சிருக்கேன் அவன் மேலே. நான் என் கண்ணை விட்டு நீ இப்படி போக முடியாது. ஹலோ, இருக்கீங்களாங்க? கர்த்தர் என் மேல் நோக்கமாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிற விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்குது. கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரன் மேல் நோக்கமாக இருக்கு. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இங்கே வந்திருக்க அத்தனை பேரையும் கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். உங்கள் தேவைகள் என்னன்னு தெரியும், உங்கள் பிரச்சனைகள் என்னன்னு தெரியும், உங்கள் போராட்டம் என்னன்னு தெரியும், உங்கள் வியாதி என்னன்னு தெரியும், உங்கள் பலவீனம் என்னன்னு தெரியும், உங்களுக்கு எங்கே இப்போ வலிச்சிட்டு இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் என்னை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் என்னை வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மை உண்டாகும்.